தப்பு செய்யறப்ப கையும் களவுமா சிக்கனா, அதுவும் மொத்த குடும்பமும் சேர்ந்து பிடிச்சா தப்பு செஞ்சவரோட கதி என்ன ஆகும்? மத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஊர். இந்த ஊருக்கு பக்கத்துல காட்டுமூக்கம்பட்டிங்கிற கிராமம் இருக்கு. கோடை வெயில் இப்பவே சுட்டரிக்க ஆரம்பிச்சதால இரவு நேரங்கள்ல இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் வெக்கைய போக்க வீட்டு கதவை திறந்து வச்சுதான் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படித்தான் விவசாயி மாரியப்பனோட ஃபேமிலியும் காத்துக்காக நைட்டு வீட்டோட மெயின் டோரை சாத்தாம தூங்கி இருக்காங்க. பெரியவர் அண்ணாதுரைங்கிறவர் மட்டும் வீட்டுக்கு வெளியில கட்டுல போட்டு படுத்திருக்காரு. மிட் நைட் ஒரு 2 மணி வாக்குல வீட்டுக்குள்ள யாரோ நடமாடுற சத்தம் அண்ணாதுரையோட காதுல லேசா விழுந்திருக்கு. இதனால கொஞ்சம் அலர்ட் ஆனவர் மெல்ல எந்திரிச்சு போய் வீட்டுக்குள்ள லைட்டை போட்டிருக்காரு. அந்த வெளிச்சம் வீட்டுக்குள்ள இருந்த எல்லாரு மேலையும் பரவ ஃபேமிலிக்கு தொடர்பே இல்லாத ஒரு இளைஞர் மேலையும் விழுந்துச்சு. அதை பார்த்து ஷாக்கான பெரியவர் திருடன் திருடன்னு கத்தி எல்லாரையும் எழுப்பியிருக்காரு. அவரோட கூச்சலால திருடன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணப்போ ஒரே பாய்ச்சலா ஓடி போய் துணிச்சலா திருடனை பிடிச்சாரு அண்ணாதுரை. அதுக்குள்ள தூக்க கலக்கம் கலைஞ்ச ஃபேமிலியும் வந்து திருடனை ரவுண்டு கட்டுச்சு. கட்டி போட்டுருந்தேன் திடீர்னு அடிச்சுக்கணும். அடிச்சது ஏன்டா இது அடிக்கிற மாதிரி கணக்காயிரும். ஒருத்துக்கெல்லாம் அடி ரத்தம் வந்துடுச்சு. அடி எவ்வளோ தெரினா எனக்கு கொஞ்சம் தொலை வந்து கொஞ்சம் மிஸ் கண்ணு தெரியுதுல்ல. பாரு இவத்தில் மட்டும் உதட்டுக்கு மட்டும் அடி திட்டு அடிச்சுக்கணும். அப்படியே அவனே அப்படியே பிடிச்சுன்னு என்னை விட்டுருங்க அப்படின்னு அவனே இடிச்சுக்கணும். அப்படியே வீட்டிலையே திருடனை கட்டி வச்சு மாரியப்பன் ஃபேமிலி போலீஸுக்கு தகவலை சொல்ல அவங்க வந்து அந்த இளைஞரை பிடிச்சிட்டு போனாங்க. விசாரணையில் அந்த இளைஞர் கல்லாவி அடுத்த பெருமாள் நாயக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பிரசாந்த்னும் திருட வந்த கிராமத்தில் இருந்த தன்னோட நண்பர் அபிஷேக்கோட வீட்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்க வந்தப்பதான் மிட் நைட்டில் தன்னோட தொழிலையும் பார்த்துருக்காரு. ஃப்ரெண்டோட வீட்டு விசேஷத்தை சிறப்பிக்க வந்தவரை இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சிறப்பிச்சிருக்கு. இதில் துரதிர்ஷ்டம் என்னன்னா, ஸ்டேஷனில் பாத்ரூம் போன பிரசாந்த் வழுக்கி விழுந்ததில் அவரோட காலுக்கு மாவு கட்டு போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு.